வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அர்ச்சனா வினுஷாவோட பிரச்சனை வந்து ஒரு பக்கம் பேசி சால்வ் ஆகிட்டு, ஒரு பக்கம் அர்ச்சனா வந்து கொஞ்சம் ஃபீலிங்கா வருத்தத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, அப்செட்டா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்க இருந்து வினுஷா வந்தவன என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ற மாதிரி மாயா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் எதனா உங்களை ஹர்ட் பண்ணிட்டுனாங்களே, நான் எதனா காயப்படுத்திட்டேன்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா கேட்கறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நீங்க பண்ணதெல்லாம் ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் நீங்க வெளியே வந்து பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா டைரக்டா அடிச்சிட்டாங்க. எதை பத்தி மீன் பண்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க வெளியே வந்து பாத்துங்க அப்படின்ற மாதிரி சரியான ப்ரூட்டல் அட்டாக். அப்படியே மாயா கப் சிப்புன்னு வாய மூடிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா வந்து உங்களுக்காக வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வினுஷா எலிமினேட் ஆகி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த கேங்கே உட்காந்து சிரிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கு போல வினுஷா எலிமினேஷனை வந்து. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் நீங்க ஏன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்காக அவங்க அப்பயே வருத்தம் தெரிவிச்சாங்க, சண்டை போட்டாங்க இதெல்லாம். ஸோ நீங்க வரதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஆதரவா நின்று இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வினுஷா கிட்ட அர்ச்சனா இப்படி பண்ணதை சொல்லி புரிய வைக்கிறாங்க. பட் இந்த மனப்பான்மை அர்ச்சனா இந்த ஒரு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மையில வரும்போது இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி வினுஷாவால ஏத்துக்க முடியல. கஷ்டம் இல்லை, நம்ம ஒரு வேற ஒப்பீனியன் இருக்கு. பட் அவங்க ஒரு பாசிட்டிவா சொன்னாலுமே இந்த ஒரு விஷயம் பெருசா சொல்றதால அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு இதுவா தான் இருந்தாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அர்ச்சனா உட்காந்து தனியா உட்காந்துட்டு தப்பு பண்ணிட்டு அர்ச்சனா அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல டெலிபோன் சத்தம் கேட்கிற மாதிரி ரிங் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. குறைங் 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 அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. என்னடா இது, யார் வரப்போறான்னு அதிர்ச்சியில பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஒரு போஸ்ட்மேன் வரா மாதிரி சைக்கிள்ல ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டு வராப்ல. என்னடா நோட்டீஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அவர் பாட்டுன்னு பிக் பாஸ் வீடு கிடைச்சதுன்னு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. கேமராலாவது ஒரு 3-4 நிமிஷம் வந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டாரு போல இருக்கு. எப்பா அவனுக்கு கொடுத்தது ஒரு நிமிஷத்துல வெளியே வாப்பா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, கொடுத்த நோட்டீஸ் கிட்ட எல்லாம் எல்லா ஹவுஸ் மேட்ச் கிட்ட பரப்பிட்டு வராரு. அந்த நோட்டீஸ்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, குறும்படம் போடும். குறும்படம்னா என்ன, ஏவி அப்படின்றது போடப்படும். ஏவி எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா, 6 பேர் இருக்காங்களே இந்த வீட்டுல, அந்த 6 பேரோட விதிமீறல்களை பேஸ் பண்ணி போட போறாங்கன்னு நினைக்கிறேன். 6 பேர் ஃபைனலிஸ்ட்ல, அந்த ஃபைனலிஸ்ட பேஸ் பண்ணி குறும்படங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்டேட். என்னென்ன பண்ணிருக்காங்களோ இந்த பாருங்க, இந்த சீசன்ல குறும்படம் விதிமீறலுக்கே ஒரு பயங்கரமான குறும்படம் இருக்குன்னா எல்லாருக்கும் எவ்வளவு குறும்படம் போடலான்னு பார்க்கலாம் பாருங்க. சோ அந்த குறும்படத்துல நானும் வெயிட் பண்றேன் ஈகரா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது நடந்து முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து அனன்யா போய் கேட்கறாங்க. அனன்யா போயிட்டு வினுஷா கிட்ட என்னதான் பிரச்சனை அப்படின்னும் போது, இல்ல அந்த நிக்சன் மேட்டர் தான், நீ வந்து நான் சொல்லி நீ போய் கேட்டதே எனக்கு பிடிச்சிருந்தது, நான் சூப்பரு. பட் அர்ச்சனா வந்து எனக்கு இங்க வந்து மக்கள் மன்னிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப போய் கேட்டது எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு கொஞ்சம் அப்செட்டா இருந்தது. அந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு கேட்கணும்னு தோணிட்டே இருந்தது. பட் இப்ப நான் இங்க பார்த்துட்டு கேட்காம விட்டேன்னா எனக்கு மனசு உருத்தம், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசக்கூட முடியாது என்னால ஜென்ரலா. சோ அதனால எனக்கு தோணுச்சு, அதனால நான் போயிட்டு பேசினேன், இதெல்லாம் பண்ணேன், ஓகே அப்படின்ற மாதிரி நான் பேசி ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வினுஷா சொல்லுவாங்க. ஓ அப்ப நீ அந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பாத்துட்டேன், எந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னு புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எந்த வீடியோனா அப்ப வந்து மக்கள் இது சொன்னதும் அவங்க இது பண்ணதும் கான்ட்ராடிக்டா இருக்குல்ல, அதை பாத்துட்டியா அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்றாங்க அனன்யாவும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோக்கான செட்டப் வந்து பிக் பாஸ் ரெடி பண்ண போயிட்டு எல்லாரையும் ஒரே ரூம்ல போட்டு அடைச்சு விட்டார். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சரி, ஓட்டிங் ப்ராசஸ்ல என்ன நிலைமை அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 51% 1,08,000 வாக்குகள்ல வந்து அர்ச்சனா வந்து மிகப்பெரிய ஒரு லீடிங்ல இருக்காரு. எப்படி 100%த்துல 51%, ஒரு ஆஃப் பாதிக்கு மேல வாங்கியிருக்காங்க அர்ச்சனான்றது வேற லெவலான ஒரு மூமெண்ட் தான் அர்ச்சனாக்கு. ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா மணிச்சந்திரா 15,000 வாக்கு, 15%, 34,000 வாக்குகள். சோ மணி வந்து போன வாரமும் மணிக்கு லீடிங்ல இருந்தார், இந்த வாரமும் மணி லீடிங்ல இருக்காரு அப்படின்றது கிளியரா தெரியுது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மூணாவதா பாத்தீங்கன்னா தினேஷ் 11%, 24,000 வாக்குகள். சோ மணிக்குமே தினேஷுக்குமே 10,000 வாக்குகள் இருக்கு ஒரு பக்கம். சோ தினேஷ் வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் அவருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற மாதிரி கலந்து வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான். அடுத்தது மாயா வந்து 10%, 22,000 வாக்குகள். சோ 2,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு தினேஷுக்குமே இவங்களுக்குமே. பட் வீட்டுக்குள்ள வர எல்லா கேங்குமே மாயா தான் பெஸ்ட், மாயா தான் சூப்பர், மாயா தான் கெத்து, மாயா தான் மாசு அப்படின்ற மாதிரி எல்லாம் மாயா 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 அப்படின்ற மாதிரி பாடிட்டு இருக்காங்க. இது வந்து மாயாக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்க போற கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வந்து மாயா ஓட்டு போட வைக்கணும்ல, அதுக்கு தானே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க, அதுக்கு தானே விஜய் டிவியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 7% வந்து 14,000 வாக்குகள்ல வந்து விஷ்ணு விஜய் இருக்காரு. விஷ்ணுக்கு அந்த அளவுக்கு ஓட்டு பேசிஸ் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. சரி, இதை விட கம்மி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து விஜய் வர்மா, அவர் ஓட்டு வெறும் 3% தான் இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து பிக் எவிக்ஷன்ன்ற மாதிரி ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு. மேபி நாளைக்கு எலிமினேஷன் ஆவறதும் நம்ம பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். சோ இதெல்லாம் தான் அப்டேட். சோ அடுத்து குறும்படத்துல சந்திப்போம் கைஸ்.